இவருடைய மரணம் வந்து விட்டால் அந்த மரணத்தை பற்றிய அந்த நபரை பற்றிய அந்த செய்திகளை ஜனாசாவை கொண்டு வந்து சேர்க்கணும் என்றதை விட, அவருடைய ஜனாசாவுக்கு தொழுகிறதுக்கு ஆள் இருக்கணும் என்பதை விட, அந்த செய்தியை வெறுமனே பரத்துறதுல மட்டும் கவனம் எடுக்கிறவங்க அதிகமா இருக்கிறாங்க. ஜனாசா குரூப் வச்சுக்கிறாங்க. நான் தான் முதலா போடணும் ஆர்வத்தில் என்ன செஞ்சிடறாங்க, அவரை என்ன செஞ்ச அறிவிப்பு போடுறவங்கள நீங்க பார்க்கலாம். கட்டுரையாக புகழ்ந்து இதை சில பொழுதுகளில் ரசூலுல்லாஹ் தடுத்த நஹில கூட என்ன செய்யலாம், இது போய் சேரலாம். ஒருவரை ஜனாசாவுக்கு வரவழைப்பதற்காக மட்டும் அறிவிப்பு செய்யலாம். மற்றபடி வெறுமனே என்ன செய்யக்கூடாது, அவருடைய புகழாரம் செய்யக்கூடிய அமைப்பில் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இந்த வேலைகள் என்ன செய்யறாங்க, நிறைய பேர் செய்யக்கூடிய நிலைமை பார்க்கிறோம். இப்போ அதுக்கு பதில் போடுறவங்க கூட அந்த ஸ்டிக்கர் துவா வந்திருக்குதானே, இப்ப அதை அப்படியே பிடிச்சி போட்டுடுறாங்க, மாறியும் போட்டுடுறாங்க. விளங்கிட்டா, போட வேண்டியதுக்கு பதிலா மாஷா அல்லாஹ் போட்ட பாட்டி மிக்குது. சரியா, இன்னாலில்லாவுக்கு பதிலா மாஷா அல்லாஹ் போட்ட பாட்டி, சாரி பிள்ளையா டைப் பண்ணிட்டு திருப்பி என்ன மறுபடியும் அதுல போடுறது பிள்ளை இல்லை, ஸ்டிக்கராக எடுத்து போடுறது பிள்ளை இல்லை. எப்படி போடணும், அதை நம்ம வாயால முழிஞ்சு நம்ம துவா கேட்டுட்டு நம்ம அடையாளப்படுத்துறதுக்கு அதை என்ன செய்யலாம், போடலாம். தட்டி விட்டுட்டு ஃபோர்வர்ட் பண்ணி குரூப்பை ஃபுல்லா செலக்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுறது. வணங்கிட்டா, ஷேர் பண்ணி விட்டு அவருக்கு என்ன துவா இருந்ததுன்னு என்னது அதுல தெரியாது. இப்படித்தான் நிறைய பேர் இருக்கிறான். முதலாவது ஒரு ஆள் துவா போட்டுவார், அதை காப்பி பண்ணி படப்பட என்ன செய்யறது, பேஸ்ட் பண்ணிட்டு பேத்துற. இந்த துவாக்கள் அல்லாஹ் தஆலா எப்படி என்ன அதை கபூல் செய்யறது. அப்ப அதுல ஒரு இஹ்லாஸ் இருக்கணும். முதலாவது அந்த வார்த்தைகள் நாங்க மொழியணும். மொழிச்சிட்டு திருப்பி அந்த ஸ்டிக்கரை நம்ம போட்டாலும் இதை போட்டாலும் உங்களுக்கு செய்தி என்ன செய்யுது போய் சேருதுன்னு கூட என்ன செய்யலாம், இதுல சொல்லலாம்.